காட்சிகள் மாறினாலும் சார் காட்சிகள் மாறவில்லை சார். அதிகாரிகள் என்ன மாறாம நெல் மூட்டைக்கு 55 ரூபா கொடு 100 ரூபா கொடுன்னு விவசாயிகிட்ட பிடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நல்ல ஆட்சி வந்திருக்கு, பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனா இன்னும் அதிகாரிகள் அதே மாரியே வந்துட்டு இருக்காங்க சார். என்ன சார் காரணம்? அது நீங்கள் சொன்ன பாயிண்ட் உங்ககிட்டயே இருக்குது. ஆட்சிகள் மாறணும் காட்சிகள் மாறவில்லைங்கிறத விட டிபிசிலாம் இங்கே நம்ம இந்த மாவட்டத்தில் டிபிசிலாம் இருக்குது. எல்லா டிபிசிலையும் இன்றைக்கி இருக்கிற ஒரு ரேஷன் கடைகளில் போனால் கூட ரேஷன் கடைகளுக்கு பணியாளர்கள், ரேஷன் கடைகளுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே அவங்களோட துறை அனுபவத்தையும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்கு நல்லாட்சி அமைஞ்சிருக்கு. இந்த ஆட்சி காலங்களில் நம்ம முதலமைச்சரோட வழிகாட்டுதல் பிரகாரம் அவரோட ஒரு கைட்லைன்ஸ் பிரகாரம் எல்லா இடங்களையுமே முறையான தெளிவான சிஸ்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். சில டிபிசியில் நீங்கள் சொல்ல ஸ்பெசிஃபிக்காக சில டிபிசியில் இன்னும் அந்த பணியாளர்கள் முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க தான் அந்த டிபிசியில் அவங்களோட உரிமைகளை ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் அவங்க இல்லை யார் வந்தாலும் என்ன நாங்கள் பண்ணுறது தான் பண்ணுவோம்னு இல்லை ஒரு ஒரு எண்ணங்களில் பண்ணுறாங்க. அந்த டிபிசியும் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை கலந்து ஆலோசனை பண்ணி அந்த மாதிரி இங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் டிபிஎஸ் இன்சார்ஜஸ் போட்டிருக்காங்களோ பிசி இருக்காங்களோ இங்கெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி அந்த டிபிசியில் இருக்க லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சார் ரேஷன் பொருட்கள் வந்துட்டு பாக்கெட்டில் வழங்க ஏற்பாடு அவன் நம்மளோட தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக செய்வோம் வருங்காலங்களில். கடலூர் மாவட்டத்தில் வந்துட்டு நிறைய நேரடி கொள்முதல் நிலை வந்து நெல் தேக்கத்திலே இருக்குது சார், இன்னும் கொண்டு போகல. என்ன சார் காரணம்? இந்த மாவட்டத்தில் 201 டிபிசிஸ் மொத்தமாக இருக்குது. இந்த சீசன் இந்த கோடை குருவிக்காக கிட்டத்தட்ட ஒரு 40 டிபிசிலாம் 110 டிபிசி ப்ரொவிஷன் இருக்குது. 46 ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எங்கெல்லாம் நெல் இருக்கோ நெல் மணிகளை அங்கேருந்து குடோனுக்கு மூவ் பண்ணுறோம். எங்கெல்லாம் டிபிசியில் இருக்கோ குறைஞ்சபட்சம் 2-3 மாதங்கள் இங்கே இருக்கும். அது அங்கேருந்து உடனே சம்மந்தப்பட்ட டிபிசிக்கு மாற்றிடுவோம், சம்மந்தப்பட்ட குடோனுக்கு மாற்றுவோம். குடோனுக்கு மாற்றுறது மட்டும் இல்லை, இங்கேருந்து மற்ற மாவட்டத்துக்கு பண்ண முடியுமாங்கிறதையும் எங்கெல்லாம் அவைலபிள் இருக்கோ எங்கெல்லாம் தேவைகள் இருக்கோ அந்த மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பி அங்கேருந்து அரிசி ஆளுக்கு அனுப்பி அதையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். சரி, உமி பறக்குதுன்னு சொல்லி சுற்றுப்புறல இந்த வெட்டுகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது கான்ட்ராக்ட் எடுத்து எடுக்க மாட்டேன்ற ஒரு தகவலாக இருக்கு. இல்லை, அது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு லோடு 1 லாரி 2 லாரி தான் மூவ்மெண்ட் இருக்கும். அது ஷெட்டு கட்டுறதுக்காக தான் பார்க்க வந்து இப்போ மக்களோட கோரிக்கை கேட்டிருக்கோம். அவங்க ஷெட் ஒன்று கட்டுறதுக்காக ப்ரொவிஷன் இருக்குது. ஒரு காலங்களில் அதையும் அந்த தொந்தரவு இல்லாத அளவுக்கு ஒரு ஷெட் ஒன்று கட்டுறது. சென்ற முறை உணவு வந்து சக்கரபாணி அவர்களுடைய ஊழல்கள் ஏதாவது இன்னைக்கு புதுசாக பதிவேற்ற பிறகு ஏதாவது வந்திருக்கா சார்? நம்ம மாண்பு முதலமைச்சர் முதல்ல சொன்ன வார்த்தை என்னென்னா, மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, மக்களுக்கு என்ன சர்வீஸ் தேவைப்படுது. இன்றைக்கி காலங்களில் வருங்காலங்களில் இன்றைக்கி 2-3 மாதங்களில் 4 மாதங்களில் ஒரு சாகுபடி வருது, ஒரு குருவை வருது, ஒரு கோடை குருவி வருதுன்னா இதுக்கு என்ன ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் முதல்ல டிஸ்கஸ் பண்ணி மக்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் முனைப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதில் அடிப்படை வசதி இல்லாதனால நெல் மூட்டை டேமேஜ் ஆகுது, அதுக்கு ஸ்டாஃபுக்கு ரெக்கவரி போடுறாங்க. அது முன்னாடி காலங்கள் இருந்திருக்கும். ஆக்சுவலி ஒரு நெல்மணியை நம்ம வந்து அதை வாங்கி பேக் பண்ணும்போது நம்ம மூட்டையில் போடும்போது 17% குறைவாக இருந்தால் தான் அந்த நெல்மணிகளை நல்ல நெல்மணியாக தரமான அரிசியாக அதை அரிசியால் அமைச்சு கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி பல காலகட்டங்களில் சில பேரோட காலகட்டங்களில் 22% 23%லாம் வந்து அதை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதை வாங்கும்போது அந்த வெயிட் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய காலம் இருக்கும். இப்போ நம்மளே விவசாயிகிட்ட பேசும்போது நானே வேளாண்மைத்துறை மூலமாக சில ஃபார்மரை நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட அந்த தஞ்சாவூர் கும்பகோணம் மாவட்டத்துலையும் சரி இங்கெல்லாம் போனோம், எல்லா இடங்களையும் ஃபார்மர்ஸை பார்த்து பேசுகிறேன். அவங்ககிட்டையும் இதோட பர்டிகுலர் விஷயத்தை சொல்ல வரும். ஏன் நெல்லோட தரம் ஏன் குறையுது, ஏன் அரிசி நம்மளால் கொடுக்க முடியல, ஏன் அவுட்புட் சரியாக வரல, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் இந்த அளவு இஷ்யூ வராத அளவுக்கு நம்ம சால்வ் பண்ணுறோம். இடைத்தேர்தலுக்காக பல்வேறு கட்சிகள் வந்து மும்முரமாக சொல்லிட்டு வராங்க. டிவிக்கு எந்த மாதிரியான இதில் இருக்குது? யாராவது கூட்டணி கட்சி தலைவருக்கு தர போறாங்களா? இதை நீங்கள் முதல்ல நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம்னா, இடைத்தேர்தல் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நேற்று அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, தேர்தல் ஆணையம். நாங்கள் பல கேஸெல்லாம் இருக்குது, கேஸெல்லாம் கன்சிடர் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுவோம். அது வரும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். குதிரை பேரம் இன்னும் பரபரப்பாகவே போயிட்டு இருக்கு சார். நீங்கள் ஒரு தூரம் மாற்றிக்கணும். நம்ம முதலமைச்சர் பேசும்போது சொல்லியிருக்காரு, இது குதிரை வேகத்தில் செல்லும் அரசுன்னு இருக்காரு. நம்ம அதில் கவனம் செலுத்தணும். ஏதோ ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டு பேசக்கூடாது. இதில் வேகத்தில் செல்லும் அரசு எல்லாத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பண்ணுறோம். நீங்கள் இப்போ நிறைய பேர் தூய சக்தியாக உங்கள் கட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க, என்ன காரணம் சார்? இது எப்போவுமே எல்லாரும் சொல்கிறது தான். நம்ம நண்பர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, பத்திரிகை துறை நண்பர்களும் சரி, எல்லா இடங்களும் வரும்போது எல்லா இடங்களும் பார்க்குறோம், பத்திரிகை கூட கவனிக்கிறோம். நம்ம அரசு ஊழியர்களும் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. எல்லாருமே நல்ல ஆட்சி மலரும் போதும், நம்பிக்கையை பிறக்கும் போதும், தூய்மையான ஆட்சி வரும்போதும், மக்களை சார்ந்த திட்டங்கள் முனைப்பாக செயல்படுத்தும் போதும், ஒவ்வொரு துறைகளிலுமே நம்மளோட கவர்மெண்ட் துறைகளில் எல்லா துறைகளிலுமே ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு அதிகாரிகளும், ஒவ்வொரு நிர்வாகமும் இண்டிவிஜுவலாக எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை, நாங்கள் இண்டிபெண்டனாக எங்களுக்கு கடமைகளை செய்கிறோம் நான் இருக்கும்போது நிர்வாகம் மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களும் எங்களை தலைவரை நோக்கி, எங்கள் கட்சியை நோக்கி நல்ல அமைச்சகம் கொடுக்கணும், நல்ல ஒரு இடம் கொடுக்கணும், ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிற மாதிரி நம்மளோட
இந்த பருவத்தில் இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் நிறைய இடங்களில் கோடை குருவையோட சாகுபடி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் குருவையோட சாகுபடிலாம் வரும், சம்பாலாம் வரும். இது ஒவ்வொரு மாவட்டம் போகும்போது மாவட்டத்தில் நமக்கு தகுந்த மாதிரி மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் சாரோடலாம் சேர்ந்து தஹசில்தார்ஸ் ஆர்டிஓஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லா இடங்களையும் நம்ம முறைப்படியான குடோன் வசதிகள் இருக்கா, இந்த சீசனு வருங்காலம் வரப்போகிற சீசன்லலாம் நம்மளோட பேடியெல்லாம் வந்ததுன்னா அதை நெல்மணிகள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடங்கள் இருக்கா, அதுக்கான டிபிசி கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோமா, எங்கெல்லாம் விவசாயிகளோட தேவைகள் இருக்குது, அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் நம்ம லேபரர்ஸ் கான்ட்ராக்ட்லாம் கொடுத்துருவோம் அவங்கெல்லாம் கரெக்டாக வராங்களா, அதுக்கு என்ன ப்ரிவென்டிவ் மெத்தட் எடுத்திருக்கோம், அந்த நேரங்களில் வர டிபிசியில் வர நெல்மணிகளை மழை வந்தால் பாதிக்காத அளவுக்கு அதை கொண்டு வந்து உடனே சம்மந்தப்பட்ட ஸ்டோரேஜ் ஏரியாவில் கேப்லேயோ குடோன்லேயோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இருக்கிற. இப்போ ஆல்ரெடி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,40,000 டன் மேலே நம்ம 1,30,000 டன் இங்கே வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. பல காலங்களில் வந்த இதுக்கு முன்னாடி வந்த குருவையில் வந்த குருவை சம்பாவில் வந்த நெல்மணிலாம் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதை மற்ற டிவிஷனுக்கு மற்ற ஏரியாவுக்கு மூவ்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கும் லாரி மூலமாகவோ ட்ரெயின் மூலமாகவோ அந்த மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் இங்கே லோக்கல் இருக்கிற அல்லிங் மில், இங்கே இருக்கிற அரிசி ஆலைகள், நம்மளோட எம்ஆர்எம் மில் இருக்குது, இதுக்கு ப்ரைவேட் மில்லெல்லாம் இருக்குது. எல்லா மில்லுலையும் எந்த அளவுக்கு இடங்கள் இருக்குது, இங்கெல்லாம் எப்படி மில்லுலெல்லாம் அறிவு ஆலைகள் பண்ணுறோம், அதை நம்ம கரெக்டான இந்த மாவட்டத்துக்கு தேவையான அரிசிகள் உற்பத்தி பண்ணுறோமா, தரமாக இருக்காங்களா பக்கத்தில் வந்திருக்கோம். அதே மாதிரி இது ஒரு பச்சரிசி ஆலை இருக்குன்னா பச்சரிசி ஆலை பக்கத்தில் சில குடோன் பொல்யூஷன் சம்மந்தமாக சில இஷ்யூலாம் வரும், அது சரி வரும் பராமரிக்கிறோமா, இல்லை ஏதாவது கொஞ்சம் முன்னேற்பாடு பண்ணணுமா, அதெல்லாம் மக்கள்கிட்டையும் கேட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஏதாவது தேவைகள் இந்த துறைகளில் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, இந்த குடோனில் இருக்குது, இந்த எம்ஆர்எம் மில் இருக்குது, அதையும் உடனே மாவட்ட நிர்வாகம் மூலமாக சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் மூலமாக நிவர்த்தி பண்ணுறதுக்காக கேட்டு தான் வந்திருக்கோம். சார் இப்போ அனைத்து நிலை பருவகால பணிகள் வந்து தொடர்ந்து வந்து 12 வருஷத்துக்கு மேலே பணியாற்றி வராங்க. அவங்களை நிரந்தரம் பண்ணுறதுக்கான எந்த மாதிரியான நடவடிக்கை சார்? இது இந்த பருவநிலை பணியாளர் நம்ம தான் எல்லாம் ஏதாவது சொல்கிற பாயிண்ட்டுகள் தான் பருவகால பணியாளர்கள். இவங்க அந்த பருவம் வரும்போது, கோடை குருவி வரும்போதோ இல்லை சம்பா வரும்போதோ இந்த குருவி வரும்போதோ அந்த பருவகாலம் மட்டும் பணியாற்றுவாங்க. இது இன்னைக்கு நேற்று மட்டுமல்ல, பல ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலுமே இருக்காங்க. இது அதில் இவங்க ரொம்ப ரொம்ப ஆண்டு காலமாக இருக்காங்க. அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2013, 14, 15, 16 அப்படின்னு இப்போ அன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20,000 மெட்ரிக் டன் தான் இருந்திருக்கும். ஒரு 46 டிபிசி தான் இருந்திருக்கும் அண்டியர் ஏரியாவில் சேர்ந்து ஒரு மாவட்டத்து வயசு. இன்னைக்கு காலங்களில் பார்த்தா இந்த மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 201 டிபிசி கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணுறோம். ஒரு வருடத்துக்கு 390 டிபிசி ஓப்பன் பண்ணுறோம். இன்னைக்கு தேவைகள் இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ இந்த காலம் பண்ணோம்னா இந்த கோடை குருவியில் மட்டுமே சுமார் 1,40,000 1,50,000 மெட்ரிக் டன்னுக்கு உண்டான பயிர் சாகுபடி இருக்கும், நெல் சாகுபடி வரும். இதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு லேபர் அப்போ வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம். இது எல்லாமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது இதை மாநில லெவல் பட்டியலில், அதாவது நம்ம ஒரு கேஸ் ஒன்று காஞ்சிபுரத்தில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க நம்ம பருவகால பணியாளர்கள்லாம். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து மாநிலம் மூலமாக ஒரு ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி சீனியாட்டில் போடலாமா, இல்லை மாவட்ட லெவலில் சீனியாட்டில் போடலாமான்னு கேஸ்லாம் இருக்குது. அதையும் மாண்புமிகு உயர்நீதிமன்றங்களில் உயர்நீதிமன்றத்துலேயோ சம்மந்தப்பட்ட கோர்ட்லலாம் இருக்குது. அதெல்லாம் கன்சிடர் பண்ணி செக் பண்ணிவிட்டு வருங்காலங்கள் என்ன தீர்வு கட்ட முடியுமோ அந்த தீர்வு கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும்.